வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருப்பதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் 12ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 12ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு உச்சமாக அது 9ல் இருக்கும்போது குழந்தைகள் மற்றும் விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாத்தாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் நல்ல கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கு நல்லது. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது முயற்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அடிக்கடி இருக்கும். தாயார் உடைய விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு பிடிவாதங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க. 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் திடீர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் பரிவர்த்தனை 11ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8-11 விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். ஸோ எதுவுமே நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 12ல் நீச்சமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது வராத காசு, நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு ஒரு லக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலம். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினு சூரியன் 10ஆம் அதிபதி நீச்சமாக 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சலையும் மன சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் திங்கள் செவ்வாயில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபதி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், வேலை விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள், அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு பராமரிப்பு வேலைகள், வீடு லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்தீங்கன்னா 2-5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. யாராவது தாத்தாவாகணும் அப்படின்னு இப்போ தாத்தாவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக சுற்றுலா நிறைய பேர் போகணுன்றதிங்கன்னா அந்த ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி பார்த்தீங்கன்னா 3-4ஆம் அதிபதி 5ல் வக்ரமாக இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்குது. தாயாருடைய விஷயங்கள் கொஞ்சம் தாயாரே பிடிவாதமாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். மற்றபடி 5ஆம் அதிபதி 9ல் நல்ல உச்சமாக இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகணும், வெளியூர் போகணுன்ற எண்ணங்களும் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ மற்றபடி
உங்களுடைய விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வரும்போது சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சியில் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்களை கொடுக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. நடக்காதுன்னு நினச்ச இந்த விஷயம் திடீர்னு நடந்து ஒரு வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9 சுக்கிரனுடைய சாரத்திலும் பரிவர்த்தனை லாபத்தில் ரொம்ப நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான அமைப்பாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லா லாபங்களாக மாறுறதுக்கான அமைப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் தசாபதி 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கொடுத்துரும். பட் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்காயங்கள் சில நேரங்களில் நடக்காத சில விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே சரியாகி வந்துடும். ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அது 8ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை சின்ன மன உளைச்சலை கொடுத்து சந்தோஷங்களை கொடுக்கும். அப்படி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நட்சத்திர பொருத்தம் தேவையா அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்காக இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து ஒரு சில மேஜரான விஷயம், அதாவது வந்து தாராபலன்கிற ஒரு விஷயத்தை வச்சும் ரஜ்ஜு சம்மந்தமான விஷயங்களை வச்சு தான் மேஜராக பார்க்குறது. ஸோ ரஜ்ஜுங்கிறது பார்க்கணும், அது ஓகே. பட் தாராபலன்களில் வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்குன்னா இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அது ரொம்ப 100% ஒர்க் ஆகுதுன்னா அப்படிலாம் ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. பட் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் இல்லாமல் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டிய தசா புத்தி பொருத்தங்களை தான் மேஜராக பார்க்கணும். ஏன்னா வந்து இது தசா புத்தி பொருத்தங்கள் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப பெருசாக எடுபடுறதில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு நட்சத்திர பொருத்தம் இல்லாத தம்பதியர்கள் கூட ரொம்ப அந்யோன்யமாகவும் சந்தோஷமாக இருக்காங்க. அது வந்து நம்ம போய் ஜாதகம் எடுத்து பார்க்கும்பொழுது அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசாபுத்திகள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அவங்க கிரகங்கள் வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தையும் இவங்க கிரகங்கள் வந்து ரொம்ப ஒரு கம்பேரிட்டிவாக ரொம்ப அழகாக ஒரு ஆதர்ச தம்பதிகளாக வாழ்கிறதுக்கான விஷயங்களே இந்த தசாபுக்தியில் அமைச்சு கொடுக்குறது தான் ரொம்ப உண்மையான விஷயம். அது தசாபுக்தியில் மட்டும் இல்லாமல் தசாபுக்தியில் இருக்கிற அந்த நட்சத்திர நாதர்களும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அதனால் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கணுமானா நட்சத்திர பொருத்தம் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துக்கலாம், மீதியெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக கொஞ்சம் முன்ன பண்ணதாலும் தசாபுத்தி அந்தரங்கள் 2 பேருக்குமே அதாவது அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தசாபுத்தி அந்தரம் நடக்குது, அது பெண்ணுக்கு வந்து 6, 8, 12ஆக தசாபுத்தியாக நடக்காமலோ, அதே ஒரு பெண்ணுக்கு வந்து இது ஒரு தசாபுத்தி அது ஆணுக்கு வந்து ஒரு 6, 8ஆக இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். அவ்வளோதான், இதுதான் ரொம்ப மேஜர். அது மட்டும் இல்லாமல் கேது ராகு இது மாதிரி தசாநாதர்கள் மேலே நடக்கும்போது அதுவும் தேவையில்லாத சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் உருவாக்கும். மற்றபடி வக்ரகிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக பார்க்கணும் மொழியை ரொம்ப வந்து இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்ல ஒரு நட்சத்திர பொருத்தம் இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்த பொருத்தங்கள் நிறைய டைவர்ஸ்க்கு போயிருக்கு. ஏன்னா என்னடா கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு, ஏன் இந்த பொருத்தம் இந்த மாதிரி ஆகிருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தசாநாதர்கள் வந்து இவருடைய லக்னத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய தசாநாதர்கள் இருக்கிற இடம் 6, 8ஆகவோ 6ஆம் இடம் ரொம்ப அந்த டைவர்ஸுங்கிற விஷயத்தை வந்து அது மாதிரி நட்சத்திராதிபதியும் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் இடத்தோடைய சிக்னிஃபிகண்ட்டில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பிரிவை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி ஒரு தசாபுக்திகளும் கூட பார்த்திங்கன்னா ஒரு தசாபுத்தியில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் அவருக்கு நல்லாயிருக்கும், பட் அவரை சார்ந்த ஒரு சிலருக்கு அது மைனஸாகவும் இருக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார், பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையால் ஒரு சின்ன தலைவலிகள் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். சில பேர் வந்து பெரிய கோடியாக பணங்களை அள்ளி கொடுக்குறது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும், ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குறது. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு 100% வந்து நட்சத்திரங்களை வச்சு நட்சத்திர பொருத்தம் ஒர்க் பண்ணுமானா அப்படி ஒர்க் பண்ணுறது இல்லை. தசாபுத்தி அந்தரங்களை வச்சு பொருத்தம் பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.